வணக்கம் நண்பர்களே! இது உங்கள் ஜேவி. ஸோ, இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் ஷீட்ஸ் இல்ல ஃபங்ஷன்ஸ பார்க்க போறோம். அதில வந்து லெஃப்ட்டு, ரைட்டு, மிட்டு, லென்த்து, அதுக்கப்புறம் ரிப்பீட்டு. ஸோ, இதே ஃபார்முலா வந்து நம்ம எம்எஸ் எக்ஸல்லையும் பார்த்தோம். ஸோ, எம்எஸ் எக்ஸல் சாஃப்ட்வேர் இல்லாதவங்க நீங்க கூகுள் ஷீட்லயும் ட்ரை பண்ணலாம். ஸோ, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்ப்போம். ஸோ, லெஃப்ட்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ லெஃப்ட் சைட்லேருந்து உங்களுக்கு எத்தனை கேரக்டர் வந்து ஒரு டெக்ஸ்ட்டோ இல்லை வந்து ஒரு சென்டென்ஸ்லையோ உங்களுக்கு எத்தனை கேரக்டர் வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணணுன்றது இதுதான். ஸோ நம்ம எக்ஸாம்பிள் காட்டுறேன். எக்ஸாம்பிள் காட்டினா உங்களுக்கு புரியும். ஸோ லெஃப்ட் டைப் பண்ணிக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்குன்றது அந்த வேர்டுலாம் ஒரு சென்டென்ஸ். ஸோ நம்ம சென்டென்ஸ் வந்து நான் ஆப்பிள்ன்றது தான் வச்சுருக்கேன். கமா கொடுத்துட்டு நம்பர் ஆஃப் கேரக்டர் உங்களுக்கு வேணும். ஸோ லெஃப்ட் சைடு இருந்து எத்தனை கேரக்டர் உங்களுக்கு வேணுன்றது. ஸோ நான் ஒரு 3 கேரக்டர் வேணும்னு கொடுக்குறேன். க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு என்டர் கொடுங்க. பார்த்தீங்கன்னா ஏபிபி ஆப் வந்துருச்சுங்களா? இதே வந்து நீங்கள் 2ன்னு கொடுத்தீங்கன்னா 2 கேரக்டர் வரும். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் ஃபார்முலாவை அப்படியே ட்ராக் பண்ணிடுறேன். எல்லாத்துக்கும் வந்துருச்சு. ஸோ ரைட்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா சேம் லாஜிக் தான். இது லெஃப்ட் சைட்லேருந்து வரும், இது ரைட் சைட்லேருந்து வரும். அவ்வளோதான். சேம் கண்டிஷன் கிரைட்டீரியா எல்லாமே சேம் தான். ஸோ ஓப்பன் ப்ராக்கெட் டெக்ஸ்ட் ஸ்லைட் பிடிக்காங்க. ஸோ ரைட் சைடு இருந்து எனக்கு 2 கேரக்டர் வேணும்னு போடுறேன். ஸோ இஎஸ் வேர்ட் வந்துருக்குங்களா? அப்படியே ட்ராக் பண்ணிடுறேன். இப்போ 3ன்னு போட்டிங்கன்னா 3ன்னு வரும். 3 கேரக்டர் வரும். ஸோ இதான். மிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம லெஃப்ட்லேருந்து பார்த்தோம், ரைட்லேருந்து எடுத்து பார்த்தோம். ஸோ மிட்டுலேருந்து எப்படி எடுக்கிறது? அதுக்கு வந்து மிட் ஃபார்முலா. ஸோ டைப் பண்ணுங்கள் மிட்டு ஓப்பன் ப்ராக்கெட். ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்கை செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து கமா போட்டு அந்த மிட்டு வந்து எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகணும், எந்த கேரக்டர்லேருந்து ஸ்டார்ட் ஆகணுன்றது. ஸோ கேரக்டர் எனக்கு வந்து 2வது இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகணும்னு போட்டிருக்கேன். அதாவது ஃபஸ்ட்டு ஏன்றது ஃபஸ்ட்டு கேரக்டரு, பின்றது செகண்ட் கேரக்டரு, அந்த பியிலேருந்து ஸ்டார்ட் ஆகணும்னு நான் போட்டிருக்கேன். அடுத்து வந்து எத்தனை கேரக்டர் உங்களுக்கு வேணுன்றது. ஸோ நான் வந்து 3ன்னு கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா செகண்ட் கேரக்டர் வந்து பிபிஎல். ஸோ 2 கேரக்டர் பார்த்தீங்கன்னா அதிலிருந்து 3 கேரக்டர் எனக்கு வந்திருக்கு. ஸோ ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிங்கன்னா எல்லாத்துக்கும் வந்துடும். ஸோ இதான் மிட்டு. ஸோ லென்த்துன்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணுற வேர்டு இல்லைனா வந்து சென்டென்ஸில் எத்தனை கேரக்டர்ஸ் இருக்குது என்றது தான் லென்த்து. ஸோ லென்த்துக்கு ஸோ ஓப்பன் பண்ணுங்கள், லென்த்து டைப் பண்ணுங்கள். ஸோ செலக்ட் பண்ணுங்கள், க்ளோஸ் ப்ராக்கெட். ஸோ பார்த்தீங்கன்னா 6 கேரக்டர்ஸ் இருக்குது. ஸோ ஆட்டோஃபில் பார்த்தீங்கன்னா கூகுள் ஷீட்டில் நல்லா இன்னும் அட்வான்ஸாகவே இருக்குது எம்எஸ் எக்ஸலை விட. பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக சஜஷன்லாம் கொடுக்கும். நல்லா நல்லா இருக்குது. கூகுள் ஷீட் அழகாக யூஸ் பண்ணலாம். ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரிப்பீட்ன்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணுற வேர்டு இல்லை டெக்ஸ்ட்டு வந்து ரிப்பீட் பண்ணுறது. ரிப்பீட் நான் எக்ஸாம்பிள் போடுறேன். ரிப்பீட் டெக்ஸ்ட்டு எந்த டெக்ஸ்ட்டு உங்களுக்கு ரிப்பீட் பண்ணுமோ அந்த டெக்ஸ்ட்டு டைப் பண்ணிக்கோங்க. கமா போட்டு உங்களுக்கு எத்தனை வாட்டி டிஸ்பிளே பண்ணணும், எனக்கு வந்து 2 வாட்டி டிஸ்பிளே பண்ணணும் நான் போடுறேன். பார்த்தீங்கன்னா ஆட்டோ சைஸன் வந்து அது இருந்துச்சு. ஓகே கொடுங்க. ஆப்பிள்ஸ் 2 வாட்டி இருக்கா? இதே நீங்கள் 3 வாட்டி போட்டிங்கன்னா 3 வாட்டி வரும். நீங்கள் எத்தனை வாட்டினாச்சும் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ ஆப்பிள் 3 வாட்டி வந்திருக்கா? இதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ, நன்றி, பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.